ஹாய் மக்களே, குட் மார்னிங். வணக்கம். மொட்டை மாடியெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுங்க. நடந்துகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கழுவி விட்டேன். அந்த முள் பாருங்கள், தென்னை மரத்துக்கு சைடில் செவ்வரளி எப்படி பூத்துருக்கு வாங்க. ரொம்ப மாதம் கழித்து, 2-3 மாதம் கழித்து அழகான பன்னீர் ரோஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதா பாருங்கள். அதான் அங்கிட்டு ஒரு மொட்டு இருக்குது, இன்னும் ஒரு 3 மொட்டு இருக்குது. இதுக்கு வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக பொன்னாங்கண்ணி கீரைங்க துணி துவச்சி கஞ்சி போட்டு இப்படி தாங்க நம்ம வந்து உதறி கஞ்சி போட்டு விட்ருவேன். இதுக்கு வந்து அந்த பூ பார்த்த உடனே எந்திரிச்சோடனே அவங்க முகத்தில் தாங்க முழித்தேன். அவ்வளோ சூப்பரான ஒரு புத்துணர்ச்சியோடு அதை பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இன்றைக்கி சமையல் வந்து சுரக்காயும் கேரட்டும் போட்டு அப்படியே பருப்பு போட்டு பரட்டு மாதிரி தாளிச்சு விட்டுங்க. நம்மளது தண்டு கீரையும் பருப்பு துவரம் பருப்பு போட்டு குழம்பு வைங்க. அப்பளம், சாப்பாடு. தம்பி வந்து கஞ்சி போட்டு எனக்கு கரைச்சி கொடு, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவதாரம் கஞ்சி போட்டு கொஞ்சம் சாதம் எடுத்து இதில் வடித்து கஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து வச்சு சாரிக்கு எடுத்துட்டு அடியில் இருக்கிற கஞ்சியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு கரண்டி சாதம் எடுத்து போட்டு நல்லா கரைச்சி கொடுத்தங்க. குடிச்சிட்டு வெங்காயம் எடுத்து வச்சேன், வேண்டான்ட்டான், கரைச்சி குடிச்சிட்டு போயிட்டான். அப்பளம் போட்டு வச்சு நான் மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மாடியெல்லாம் கழுவி விட்டுடலாம், கழுவி விட்டு போயிட்டா நாளைக்கு கொஞ்சம் கூட்டி விட்டு கொஞ்சம் காய் போடுற வேலையெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி மிஷினில் வாரம் ஃபுல்லாக வேலை இருக்குங்க. முடியல, வெயிலுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குங்களா. அதனால் அப்படியே ஒரு ப்ளவுஸு ஒரு சாரீ பால்ஸ் வச்சு இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறேன். இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாம் முடித்து மண்டே அவங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணிடணுங்க, ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சாரீ 4 சாரீ பால்ஸ் வச்சு வாரம் அடிக்கணும். ப்ளவுஸ் 4 ப்ளவுஸு, அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸு. அது வந்து இன்னொன்று தான் இருக்குது. அதை இன்றைக்கி முடிச்சுட்டு சாரீக்கு 2 பால்ஸ் வச்சு மண்டே, நாளைக்கு கடையில் இல்லைங்களா, முடிஞ்சால் இன்றைக்கி கொடுக்கலாம், இல்லை சொன்னா மண்டே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு விட்டேங்க. இன்றைக்கி சமையல் இது தாங்க. ஏன்னா மாவு இருக்குது, தோசை ஊற்றினாலையும் இப்போ தம்பி சாப்பிட மாட்டான், அவ்வளோதான். அவன் மதியானம் சாப்பிட்றதே பெருசு. கீரை வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன், சாப்பிட்றா. தண்டு கீரைங்க எல்லாம் கொழுந்தாக இருக்கும்போதே இப்போ வாரத்தில் 2 தாட்டி கொழுந்தை முன்னே வளர விட்டு கட் பண்ணுவேன். இப்போ கொழுந்தாக இருக்கும்போதே கிள்ளி போட்டு கடைஞ்சிட்றேங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஏதாவது ஒன்று நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, நமக்கு உதவி செய்யுமா, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறோம் இல்லைங்களா. அது வந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு பெரிய 1000 கணக்கில் 100 கணக்கில் செலவு பண்ணாமல் நம்ம இந்த செடிங்களெல்லாம் நம்ம சாப்பிட்டு அதில் ஒரு செடியை நெட்டு வைக்கிறோம்ப, ஒரு விதையை போடுறோம்ப, அந்த காய்களை கழுவி அதில் செடியை அந்த மண்ணில் போடுறதுனால அது வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு செடியாக வளர்ந்து காய் கீரை அதே மாதிரி வெண்டைக்காய் கொடுக்குதுங்கன்னா அதிகமாக எடுக்கிறதுல ஒவ்வொரு வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் வருது இல்லைங்களா. அதனால அதெல்லாம் வீடியோ போட்டு, ஏன்னா மக்களுக்கு வந்து ஏதாவது இந்த நிறைய வீடியோவில் நம்மளும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். வீடியோவெல்லாம் யாரும் பார்க்குறது கூட இல்லைங்க, தள்ளி விட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. சரி, அது அவங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ரோட்டீன் பவுடரை பற்றி அவ்வளோ ஏதேதோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, போடுறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்குவமாக குழந்தைங்க சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், பெரியவங்க சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், யார் சாப்பிட்டாலே நமக்கு வந்து அதில் ஏன்னா கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்கிறேங்க நான் பொருள். ஏன்னா 2 வருஷத்துக்கு முந்தி அதெல்லாமே வாங்கிட்டேன். நம்ம வந்து வத்தல், பொடி ஐட்டம், ஹேர் பேக்கு, அதே மாதிரி தலைக்கு போடுற இது ஃபேஸ் பேக்கு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனால சீவுக்காய், இப்போ இந்த வருஷம் வந்து சீவுக்காய் ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு தான் இதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதாவது அரைப்புக்கோசரம். ஏன்னா மழை இல்லாதனால இப்போ எல்லாம் கொட்டிட்டு சின்ன சின்ன பூச்சிங்களோடு இருக்கும். அது ஒரு காற்றடிச்சு அதெல்லாம் அந்த பூச்சிங்களோட அந்த இலை கொட்டினதுக்கப்புறம் அந்த கொழுந்து இலையை கிள்ளிட்டு வந்து கூட ஒரு
என்ன நான் அது செய்யும்போது நான் போடுறேன் பாருங்கள். ஷாம்பு இந்த வருஷம் வந்து ஷாம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. நான் வத்தல் ஊறுகாய் இதெல்லாமே ஸ்டெப் எடுத்து வைக்கல, எல்லாமே லிஸ்ட்டு போட்டு இருக்கேன். லேபிள்னா நம்ம கொடுத்ததே வாங்கலைங்க, அடிக்கிறதுக்கு கொடுத்தது. அதனால் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா யாருமே பார்க்கறதில்ல. சரி இப்போ ஓகே, இது மூலிமா ஒன்று வந்து அதாவது நமக்கு வந்து கச்சன்னு எல்லாம் தான் போட்டு இருக்கிறாங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து அல்வக்குன்றது இப்போ கேசரி அது இதுன்னு நம்ம வந்து நமக்கு என்ன முக்கியமோ, நம்ம என்ன ஆரோக்கியத்துக்கு முக்கியமோ, ஏன்னா வீடியோக்கோசரம் போடாமல் நம்ம ரெகுலராக என்ன நம்ம எடுத்துக்கிறோம்ப உணவாக எடுத்துக்கிறோம்ல, நம்ம அதை எப்படி புழங்குறோம்பது அது எல்லாமே தான் நான் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேங்க. இதை மக்கள் பார்க்குவாங்க, தள்ளி விட்டு அதுக்கு எதுக்குமே லைக்கும் போடுறதில்ல, எதுவும் பார்க்குறதும் இல்லை. சரி ஓகே, நம்ம திருப்திக்கு நம்ம எடுக்கிறோம்ப போடுறோம்ப அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து ஆரோக்கியமான சமையல் தாங்க. எதுவுமே வந்து எண்ணெய் அது இதுன்னு லொட்டு இத்தனைக்கும் நான் வந்து எள்ளு எண்ணெய், கடலக்கொட்டை எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில் இது 3மே தாங்க யூஸ் பண்ணி எப்போவுமே வந்து எள்ளெண்ணெயும் ரைஸ் பிராண்ட் ஆயிலும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி இருந்துட்டு அதாவது கடலக்கொட்டை எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்திக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் பார்க்கலாம், அவனோட ஆசையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரத்துக்கே நமக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லைங்க. நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் செஞ்சு எல்லாமே. நான் சின்ன வெங்காயம் எல்லாருமே என்னை வந்து முட்டாள்தனமாக நினைப்பாங்க. என்ன இந்த பொம்பளை வந்து மாதத்துக்கு 4 கிலோ வெங்காயம் வாங்குது, பெரிய வெங்காயம் 4 கிலோ, சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இப்படி தான் செலவு. எல்லாமே வந்து நான் வந்து நிறையா காய்கறிகள் போடும்போது நிறையா அதாவது காய்கறி அதிகமாக யூஸ் பண்ணலன்னா கூட சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்துமே நிறையா நான் எடுத்துக்குவேங்க உடம்புக்கு. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை வந்து வேர்வை மூலிமாவும் யூரின் மூலிமாவும் வெளியேற்ற கடமை வந்து அதுக்கு மட்டும்தாங்க இருக்குது. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நார் சத்து உள்ள அவரைக்காய், இந்த பீர்க்கங்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து உடம்புல வந்து குடல் லூஸ் கொடுக்கும். அது இல்லாமல் நமக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். அது எல்லாமே நான் பொடியும் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் கண்டுக்கிறதில்ல. அதாவது மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னன்னா, தைராய்டு இருக்கிறவங்க இன்றைக்கி 100% உண்மை சத்தியங்க. அதாவது வரமல்லி இல்லையா, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா அந்த இலையை வாங்கிட்டு வந்து நாட்டு கொத்தமல்லி இலையை வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு அரைச்சிட்டு நவலில் காய் போட்டு கொஞ்சம் ஜீரகம் வரமல்லி போட்டு மிளகு கூட போட்டுக்கலாம் நமக்கு தேவையாக இருந்தால். பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் டிகாஷன் போட்டு குடிச்சிட்டு வாங்க. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தைராய்டு மாத்திரை எடுத்துகிட்டு இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. 1 மாதம் சாப்பிட்டு நீங்கள் போயிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது டோட்டலாகவே விடுற அளவுக்கு நமக்கு ஈக்குவல் செஞ்சுக்கு வந்துடுங்க. தைராய்டு இல்லாத அளவுக்கு வந்துடும். இது உண்மை. நான் இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதை யாருமே வந்து பெருசாக நான் இது நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், அதெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. நமக்கு ப்ளட்டு க்யூர் பண்ணுறதுக்கோசரம் சுத்தமாக இருக்கிறதுக்கோசரம் நொன்னாப்பழம், மஞ்சனத்தம்பழம் எத்தனையோ வகை அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அதோட பவுட்ரு வந்து வெஸ்டேஜ் கம்பெனியில் நோனின்னு சொல்லிட்டு கேப்சூல் மூலிமா இருக்குது. அது ஒன்று எடுத்துகிட்டு இருப்பேன் எப்போயாவது. அது வந்து நமக்கு ப்ளட்டை வந்து க்யூர் சுத்தம் பண்ணுறதுங்க. இது எல்லாமே நம்ம வந்து உண்மையை சொன்னால் யாருமே எடுத்துக்கிறதில்ல. ஓகே, அவங்க எடுக்கலைன்னா இருந்துட்டு போதுன்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுறதாங்க. இன்றைக்கி ப்ரோட்டீன் பவுடருக்கு ஒரு 20 வகை பொருள் அப்படியே பார்த்து ஏன்னா சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்கும். சுகர் பார்ட்டியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், வயிற்றால் போகிற எந்த பிரச்சனையாவது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்டியாக கைப்பக்கத்தோடு அதாவது கண் முழித்து நம்ம வந்து நைட்டும் பகலும் ஒன்றா நான் கடைக்கு இப்போ வந்து 9:30 10:30 போயிட்டு இருந்தேன். 11 ஆச்சு. இன்றைக்கி 12 மணிக்கு போகிறேங்க. எல்லாமே வந்து நம்ம இங்கே கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பரிசலாக இது அடுத்தவங்கள நம்பி விட்றதா பார்த்துக்கிறதா என் கண் முன்னாடி எல்லாமே அழைச்சி போட்டு காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வைக்கிற வரைக்கும் நானே பார்க்கணுங்க. அது வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே. அதே போன வருஷம் வந்து ஊறுகாய் ஆகட்டும், வத்தல் ஆகட்டும், எல்லாமே நான் போட்ட பொருள் எல்லாமே நான் ஒண்டியே தாங்க நின்று செய்வேன். கடைசி டைமில் தான் வெங்காயம் உரிக்கிறதுக்கு எனக்கு முதுகு கொஞ்சம் ரொம்ப வலி வந்ததுனால மிஷின்லேயும் வேலை இருந்துச்சு. அப்போ தான் வெங்காயம் பூண்டு உரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அம்மா வச்சு அதை நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சு நான் அதை உரித்தேன். அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே மக்களே, பாய்.